ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன வீடியோ பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால அதுக்கப்புறமா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் சூரியனோட கிரகங்களோட பயிற்சியில் இருக்க போகுதுங்க. இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து கும்ப ராசிக்கும், அதே பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து மீன ராசிக்கும் அவர் பயிற்சியாக போறாருங்க. சூரிய பகவான் வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து அவரோட பயணத்தை வந்து தொடங்கி இருக்கிறாருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலையும், செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசியிலையும் தாங்க வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறாங்க. கேது பகவான் வந்து கன்னி ராசியில் இருக்கிறாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் வந்து சனி பகவானும் இருக்கிறாருங்க. சுக்கிரன் வந்து மீன ராசியில் அதுவும் உச்சநிலையில் அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி தாங்க ராகுவுமே அங்கே இருக்கிறாரு மீன ராசியில். இந்த கிரகநிலை மூலமாக தான் ராசி பலன்கள் எல்லாமே இருக்க போகுதுங்க. சந்திர பகவான் வந்து சதய நட்சத்திரத்தில் தாங்க தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு. மீண்டும் சதய நட்சத்திரத்திற்குள்ள வந்து தான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயிற்சியை வந்து இந்த மாசத்துல வந்து முடிக்க போறாரு. இந்த மாசத்தோட கிரகநிலையை வச்சு பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் வந்து குரு பகவானும், மிதுனத்தில் வந்து செவ்வாய் வக்கர நிலையிலும் அமர்ந்திருக்கிறாருங்க. இதுவே கன்னியில வந்து கேது பகவான் இருக்கிறாரு. மகர ராசியில பார்த்தீங்கன்னா புதாத்திய யோகமே இருக்குதுங்க. கும்பத்தில் வந்து சனி பகவானும் மூல திரிகோண ஸ்தானமா இருக்கிறாருங்க. மீனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதுவும் உச்சநிலையில தாங்க அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி வந்து முடியக்கூடிய வருஷமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. கடந்த சில வருஷமாவே நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டா தாங்க இது அமைய போகுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான விஷயத்துல இவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. எது மாதிரியான விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுல வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் சம்பந்தமா, வேலை, திருமணம் இல்லைன்னா பொருளாதார ரீதியா குடும்பம், வியாபாரம், சொத்துக்கள் சம்பந்தமானது, படிப்பு, மருத்துவம் இப்படின்னு எல்லா வகையான பலன்களையுமே ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரலாங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிரகங்களோட செயற்கையும் பெயர்ச்சியின் காரணமாக நிறைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து திருப்தி இல்லாத நிலையில ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதாவது பிரச்சனையெல்லாம் வந்திருக்கலாம். இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே நீடிக்கிற வகையில் தாங்க இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புதுசாக வீடு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான விஷயத்தில் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே சில வாரத்துக்கு வந்து தள்ளி போகிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு. உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சுமை வந்து அதிகமாக தாங்க இருக்கும். ரொம்ப நேரமாக நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒர்க் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே லேசியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஆரம்பிக்க போகிறீங்க. எடுத்த உடனே எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் கூட இருக்குதுங்க. எந்த ராசிக்கான பலனாக இருந்தாலுமே அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பம், திருமண வாழ்க்கை, குழந்தைகள், பொருளாதார வருமானம் அதிகரிப்பு இப்படின்னு மற்ற எல்லா விஷயங்களிலுமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் ரொம்பவே திருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. குடும்பத்தில் வந்து இது நாள் வரைக்கும் இருந்த வந்த சின்ன சின்ன சண்டை, கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு எல்லாமே நீங்கி இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சந்தோஷமான இருக்கிற சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி முடியறது மூலியமா ஒவ்வொரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான மாதமாகவே இந்த மாதம் வந்து தொடங்க போகுதுங்க. குழந்தைங்க கிட்ட கூட உங்களோட உறவு வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்கம் வந்து ரொம்பவே சூப்பரா அமைய போகுது. அதுவும் திடீர் யோகம் அமையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இந்த வருமானத்தின் மூலமா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அது கூட உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கலாம். இருந்தாலுமே கூட ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்றது நல்லதுங்க. இது மட்டும் இல்லாம வெளிநாடு முயற்சிகள் நீங்க ஏதாவது செய்றீங்க அப்படின்னா, அது வந்து இந்த டைம் எதுவும் செஞ்சுக்க வேணாங்க. ஏன்னா அதுலேருந்து ஏதாவது சின்ன சின்னதா இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாத்தையுமே அடுத்த மாதம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் வியாபாரத்தில் கூட சின்னதாக போட்டிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எப்பயுமே வியாபாரம் அப்படின்னாலே போட்டி தானே. அதனால் இந்த மாதம் வந்து இது போட்டிகள் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. வெளியில் தெரியாத எதிரிகள் கூட உங்களுக்கு இப்போ தெரிவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாகவும் இருந்துக்கோங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சியோட பலன்கள்லாம் இருக்குதுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல துவக்கத்தில் இருந்தே வகர் நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால்
முடிவுகளை வந்து உங்களுக்கு தெளிவா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க அமையப் போகுது. உங்களுக்கு வந்து எல்லா வகையான முயற்சிகளுமே வெற்றி தரக்கூடியதா தான் இருக்குது. இருந்தாலும் கூட நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னாலும், அத பல தடவ யோசிச்சு நிதானமா செய்றது மூலியமா நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே கிடைக்குங்க. இதன் அடிப்படையில உங்களுக்கு உத்தியோகத்துல வந்து பணி சுமை இருந்தாலுமே கூட உங்களுக்கு பதவி உயர்வு, அது கூடவே இடமாற்றம் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்தாலுமே கூட இந்த சம்பள உயர்வு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில தாங்க அமையும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய வந்து நீங்க சுறுசுறுப்பா செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்களுக்கு இன்னுமே புதிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதுசா வந்து வேலைக்கு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அது எல்லாமே கிடைக்கலாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அது வந்து நிரந்தர வேலையாகக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் தாக்கமா, இந்த மாதம் வந்து நெறைய பலன்கள் இருக்குதுங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது மூலமாவும், புதன் பகவான் வந்து கூடவே இணையறது மூலமாவும், உங்களுக்கு சொத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருந்தாலுமே கூட, குடும்பத்தில வந்து உங்களோட மூத்தவங்க ஆலோசனை செஞ்சு உதவி செய்றது மூலமா நல்ல ஒரு சுமூகமான பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துக்கள் சம்மந்தமா இது நாள் வரைக்கும் ரொம்பவே இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்துருங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி நீங்க வீடு கட்டுறது மூலியமாவும், இல்ல வீடு வாங்குறது, பழைய வாகனத்துக்கு பதிலா புதுசா ஏதாவது வாகனம் வாங்குறது, இது மாரியான விஷயங்கள் நீங்க செய்யறது கூட நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவும் நீங்க இந்த ஹவுஸ் லோன் போட்டுலாம் நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அது எல்லாமே இப்போ வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாங்க. இது கூடவே உங்களோட குடும்பத்தில வந்து நல்ல ஒரு ஒற்றுமை வந்து அதிகரிக்குங்க. குடும்பத்தில இருக்கிறவங்க தான் உங்களோட முயற்சிக்கு வந்து ரொம்பவே ஆதரவா இருக்க போறாங்க. உறுதுணையாவும் இருப்பாங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் தாங்க இதுக்கு பெரிய பொறுப்பே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பயிற்சி மூலமா எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே மே மாசம் வரைக்குமே மாறாம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த சுக்கிரன் தாங்க. செவ்வாய் கிரகம் வந்து வக்கரமா இருக்கிறதுனால, வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீண்ட நாளா நீங்க எடுக்க முடியாத இருந்த முடிவுகள் கூட, இப்போ வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்க போறீங்க. ஏன்னா சுக்கிரன் பலம் வந்து உங்களுக்கு இருக்கிறது மூலியமா பார்த்தீங்கன்னா, பாக பிரிவினை கூட இப்போ சுமூகமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குங்க. இதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பணத்த வந்து நீங்க தொழில் வியாபாரத்துல போட்டு வச்சிருந்தீங்கன்னா கூட, இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான பலன்லாம் கிடைக்க போகுதுங்க. நல்ல ஒரு பெரிய லாபம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பொருளாதார நிலை வந்து ரொம்பவே மேம்பட போகுதுங்க. வருமானமும் அதிகரிக்கும். ஏன்னா கட்டிடக்காரகன், தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உச்சநிலையில இருக்கிறது மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபமெல்லாம் கிடைக்க போகுதுங்க இந்த மாதத்துல. இது கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களோட உடல் நலத்துல வந்து நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாடுலாம் இருக்க போகுதுங்க. ரொம்ப நாளா உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து குணமடையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வியாதிகள்ல இருந்து விடுதலைலாம் கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு மூச்சு தொடர்பான பிரச்சனை, காது தொடர்பான பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது இஎன்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால உடல்நல வந்து கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது தாங்க. இந்த சுக்கிரன், ராகுவோட செயற்கை மூலமா சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜில வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சளி பிரச்சனை கூட வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. 8ஆம் இடத்துக்கு உரிய சூரியன் வந்து ராசியில அமர்ந்திருக்கிறாருங்க. அதாவது 6க்குரியவர் வந்து 8ஆம் இடத்துக்குரிய ராசியில அமர்ந்திருக்கிறது மூலியமா, நீங்க கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய ஏதாவது முக்கியமான வரியெல்லாம் இருந்ததுன்னா, அது எல்லாமே இந்த மாதத்துக்குள்ள செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு. 2ஆம் இடத்துல சனி, புதன் சேர்றதாலயும் 13ஆம் தேதியில இருந்து அஷ்டமாதிபதியும் சேர்றதுனால, வாக்கினால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால யாருக்கிட்டயும் எந்த ஒரு வாக்குறுதியும், உறுதிமொழியும் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு. திருமணம் ஆகாத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமண பாக்கியம் கூட இருக்குதுங்க. அதாவது நீங்க வரன் பார்த்து அமையல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து வரன் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க. குழந்தை இல்லாதவங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிற ஏக்கப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து கிடைக்க போகுதுங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்கிறது மூலியமா தாங்க அடுத்த கட்ட வாழ்க்கைக்கே நீங்க போக போறீங்க நகர்த்துக்கிட்டு. அதனால உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கலாம். இது கூடவே இந்த மகர ராசிக்காரங்க வந்து எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வரப்பயே கொஞ்சம் சரியா பயன்படுத்திக்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதிகமா நீங்க உழைச்சீங்க அப்படின்னாலும் ரொம்ப நேரமா நீங்க வேலை செய்யறது மூலியமா உங்களோட உடலையும் மனதையும் கூட சோர்வாகலாம். அதனால கொஞ்சம் பிரிஸ்கா இருக்க பார்த்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்தோட கடைசி வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகிடும். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க பொறுமையா தான் இருந்தாகணுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா நடக்க போகுது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருப்பண சுவாமிக்கு ஜவ்வரிசி பாயாசம் வச்சு வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. யாரெல்லாம் கருப்பண சுவாமியை குலதெய்வமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே இந்த குலதெய்வத்தை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தம்
சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.